அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். இதில் இந்த ரெண்டு டயக்ராமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த ரெண்டு இன்புட்டில் ஒரு இன்புட் வந்து மைனஸ், இன்னொரு இன்புட் வந்து ப்ளஸ்ஸு. இதில் இந்த மைனஸ் அப்படின்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ப்ளஸ் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இதில் இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டில் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் ஆல்சோ இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நம்ம ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டில் வந்து எப்படி கிடைக்கும், சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய ஏசி சிக்னல் இப்படி இருந்தது அப்படின்னா அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ஏசி சிக்னல் எப்படி இருக்குன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் சிக்னலாக கிடைக்கும். இதில் பாருங்கள், த அவுட்புட் சிக்னல் is connected to input signal. அந்த input signal என்னவா இருக்கு, inverting input signalா இருக்கு. அப்போ வோல்டேஜ் கெயினோட வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்கும். அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் கெயின் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மைனஸில் கிடைக்கும். Okay, anyway, the output signal is connected to input inverting signal by using resistance. It is called closed loop gain. Output signal நம்ம input signal ஓட connect பண்ணியிருக்கோம் by using resistance. Resistance use பண்ணி connect பண்ணியிருக்கோம். Therefore, it is called closed loop gain. இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த பார்ட்டுக்கு பேர் ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த அவுட்புட் சிக்னலையும் இன்புட் சிக்னலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சர்க்யூட். ஓகே, see the first point. The value of the input signal applied at inverting terminal where the non-inverting terminal is connected to the ground or the zero potential. The voltage gain of the inverting amplifier is given by output voltage directly proportional to input voltage. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த இன்புட் சிக்னலை எங்கே அப்ளை பண்ணுறோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கணும் அல்லது ஜீரோ பொட்டன்சியல், அதுக்கு எந்த ஒரு வோல்டேஜும் அப்ளை பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் இதில் வோல்டேஜ் கெயினை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட் வோல்டேஜ். திஸ் இஸ் ஃபார் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஈக்குவேஷன். அவுட்புட் வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு input voltage அப்படின்னா it is called differential amplifier. ஸோ இந்த directly proportional சிம்பிளில் நம்ம தூக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதணும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கெயின் ஏவி. வோல்டேஜ் கெயின் என்னது, ஏவி. ஏன் வந்து மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். see the diagram. இங்கே பாருங்கள், அவுட்புட் சிக்னல் இன்புட்டில் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணாவே என்ன வந்துடும், மைனஸ் சிம்பிள் வந்துடும். சப்போஸ் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ளஸ் வந்திருக்கும்.
அப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். த வோல்டேஜ் கெயின் மட்டும் வேணும் அப்படின்னா ஏவி மைனஸ் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் இன்புட் வோல்டேஜ் நாம் என்ன பண்ணிடுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் ஃபைனல் ஈக்குவேஷன். வோல்டேஜ் கெயின் ஏவி ஈக்குவல் டு மைனஸ் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஹியர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் 180 degree அவுட் ஆஃப் ஃபேஸ் which is indicate by negative sign. ஏன் இந்த ஃபைனல் ஆன்சரில் நெகட்டிவ் சைன் வந்திருக்குது அப்படின்னா, நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் அவுட்புட்டில் எப்படி கிடச்சிருக்கு, ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கா, 180 degree அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கா. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனல் ஆன்சரில் பாருங்கள், வோல்டேஜ் கெயின் ஈக்குவல் டு மைனஸ்னு இருக்கா, இன்புட்டும் அவுட்புட்டும் இன்புட் சிக்னலும் அவுட்புட் சிக்னலும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The output terminal is again connected to the input inverting terminal through the feedback resistor. Therefore, it is called as closed loop voltage gain. In the inverting amplifier, the input signal is amplified by gain A and is also inverted at the output. The closed loop voltage gain or voltage gain is given by. அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்புட் சிக்னலை இன்புட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டிங் சிக்னலோட என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் ஃபீட்பேக் ரெசிஸ்டர். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் வோல்டேஜ் கெயின் அல்லது க்ளோஸ்டு லூப் கெயின். உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் சொன்னது தான். இதில் பாருங்கள், அவுட்புட் சிக்னலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்புட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டிங் சிக்னலோட என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் ஃபீட்பேக் ரெசிஸ்டர். therefore it is called a closed loop gain அல்லது closed loop voltage gain அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நம்ம இன்புட் சிக்னல் எங்கே அப்ளை பண்ணுறோம், இன்வெர்ட்டிங்கில் தான் அப்ளை பண்ணுறோம். இன்வெர்ட்டிங் இன்புட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் சிக்னலவே அப்ளை பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டாக கிடைக்கும். இன்புட்டில் என்ன சிக்னல் அப்ளை பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சிக்னலாக தான் கிடைக்கும். இன்வெர்ட்டட் அட் தி அவுட்புட் அப்படின்னா இன்புட்டில் நீங்கள் என்ன சிக்னல் அப்ளை பண்ணாலும் அவுட்புட்டில் என்னவா கிடைக்கும், ஆப்போசிட்டாக கிடைக்கும். ஏன்னா இன்புட்டில் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். இன்வெர்ட்டிங் இன்புட்னா மைனஸ் டெர்மினல். therefore வோல்டேஜ் கெயின், இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம வோல்டேஜ் கெயின் என்னென்னு பார்த்தோம். என்னது, மைனஸ் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு feedback resistance by input resistance. இந்த மைனஸ் சிம்பிளை நீங்கள் இங்கே தான் எழுதணும்னு இல்லை, இந்த மைனஸை நீங்கள் இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இந்த ஈக்குவேஷன் சொல்கிற பாருங்க, வோல்டேஜ் கெயின் ஈக்குவல் டு மைனஸ் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸும் இன்புட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு டயக்ராமில் இருக்குது. இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அவுட்புட் ஆகும், இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்புட்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அவுட்புட் பை இன்புட் அப்படின்னா ஆர்எஃப் பை ஆர்ஐ. இந்த மைனஸ் சிம்பிள்ஸை நீங்கள் முன்னாடி இந்த இடத்துலையும் எழுதிக்கலாம். இதை பாருங்கள், இந்த இடத்துல தான் எழுதணும்னு இல்லை, இந்த மைனஸ் சிம்பிளை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். therefore ஃபைனலாக பாருங்கள், ஆர்எஃப் அப்படிங்கிறது ஃபீட்பேக் ரெசிஸ்டார், ஆர் அப்படிங்கிறது ஆர்ஐ அப்படிங்கிறது இன்புட் ரெசிஸ்டார். ஸோ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், இந்த வோல்டேஜ் கெயின் பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படி கிடைக்குது, நெகட்டிவாக தான் கிடைக்குது. ஏன் வோல்டேஜ் கெயின் நெகட்டிவாக கிடைக்குது, இன்புட்டில் இன்வெர்ட்டிங் இன்புட் சிக்னலில் தான் நம்ம இன்வெர்ட்டிங் இன்புட்டில் தான் நம்ம சிக்னல் அப்ளை பண்ணுறோம்.
அதனால் வோல்டேஜ் கெயின் எப்போவுமே எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஃபீட்பேக், தட் மீன்ஸ் நெகட்டிவ் சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவுட்புட் சிக்னல் வந்து எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்குது. இன்புட்டில் என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. இந்த அவுட் ஆஃப் ஃபேஸு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸு எல்லாம் ஒரே மீனிங் தான். இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் அவுட்புட்டில் எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஆப்போசிட்டாக கிடைக்கிது. ஏன்னா இன்புட் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் ஒன்லி ஒன் இன்புட் இஸ் அப்ளைடு and that is to the inverting input terminal. இந்த இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் 2 இன்புட் இருக்குது, இன்வெர்ட்டிங் இன்புட்டு, நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. ஆனால் நாம் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், ஒன்லி ஒன் இன்புட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஒன்லி ஒன் இன்புட் என்னவா இருக்குது, இன்வெர்ட்டிங் இன்புட்டு. அப்போ நான் இன்வெர்ட்டிங் இன்புட் என்ன பண்ணிட்டோம், எர்த்தோட கனெக்ட் பண்ணிட்டோம், அல்லது ஜீரோ பொட்டன்ஷியல், அதுக்கு எந்த ஒரு வோல்டேஜும் அப்ளை பண்ணல. 2 இன்புட் இருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு இன்புட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்னொரு இன்புட்டை என்ன பண்ணிட்டோம், எர்த்தோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஆமாம், நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டு. யூஸ் பண்ணாத ஒரு இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். லாஸ்ட் 2 பாயிண்ட்டுமே ஒரே மீனிங் தான். இஃப் RF equal to RI then voltage gain equal to -1. Therefore, the circuit provided a unit voltage gain with 180 degree phase inversion. இப்போ இந்த ஈக்குவேஷனில் RF பதிலாக RIன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா, RFக்கு பதிலாக RIன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா வோல்டேஜ் கெயினோட வேல்யூ என்ன கிடைக்கும், -1. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வோல்டேஜ் கெயின் வித் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அதாவது கிடைக்கக்கூடிய சிக்னலு ஒரு மடங்கு எப்படி இருக்குன்னா மாறி இருக்கும். இன்புட்டில் நாம் என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ அந்த சிக்னல் ஜஸ்ட் ஒரு மடங்கு மாறி இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர் -1ங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஒரு தடவை பாருங்கள். இதை பாருங்கள். இதில் இந்த RFக்கு பதிலாக RIன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா இந்த RIயும் இந்த RIயும் கேன்சல் ஆகிரும். அப்போது வோல்டேஜ் கெயின் எவ்வளோ கிடைக்கும், -1. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். RFக்கு பதிலாக 10 RIன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா நம்மளுக்கு வோல்டேஜ் கெயின் எவ்வளோ கிடைக்கும், -10. அப்போ இன்புட்டும் அவுட்புட்டும் எவ்வளோ மடங்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு. ஓகேவா, இன்புட் சிக்னலில் 10 மடங்கு அவுட்புட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ.